குழம்பு எப்படி வீட்டில் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், பூண்டு 2 பூண்டு நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய், ஒரு 8 பூண்டு கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன், 2 மிளகாய். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மல்லி இலை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், 2 மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம், எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறோம், நல்லெண்ணெய், முட்டை 6 முட்டை எடுத்து வச்சிருக்கோம், ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த பேனில். இதில் நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை கீறி இதில் போட்டுக்க போகிறோம். இப்போது நம்ம கீறி போட்ட முட்டையை நல்லா இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மசாலா இதில் நல்லா கலர்த்தோம். முட்டை தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மசாலாவை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு மட்டும் தனியாக பேலன்ஸ் நம்ம குழம்பு தாளிக்கும் போது ஆட் பண்ணிப்போம். தனியாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. எக் மசாலா இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு நம்ம ஆட் பண்ணிப்போம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம், பூண்டு ஆட் பண்ணிப்போம். தக்காளியும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம், தனியாத்தூள் ஆட் பண்ணிப்போம், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்ச கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிப்போம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க எக் மசாலாவை ஆட் பண்ணிப்போம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து நான் இதில் ஊற்றிட்டேன். இந்த எக் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம பண்ணியிருக்கிறதுனால மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற முட்டை குழம்பு கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டை குழம்பு தான். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஏன்னா நமக்கு புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். நமக்கு குழம்புல அந்த போட்ட மசாலாவெல்லாம் பச்சை ஸ்மெல் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் எக்கோடு சேர்த்து. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.